எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். எனக்கு எனது தாயாரின் பிறந்த நாள். என் தாயார் என்னை எல்லோரும் என்னோட தாயாரை மாதிரி இருக்கேன் பார்க்குறதுக்கும்பாங்க. குணத்துலேயும் அவங்க தான் எனக்கு ரோல் மாடல். ஸோ இன்றைக்கி என் தாயாரோட நினைவை கூர்ந்து திருமந்திரத்தை பற்றி ஒரு போஸ்டிங் போடணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனல் ராம் இக்னைட்ஸ்னாக்க மூட்டுவது, தீயை மூட்டுவது. என்ன தீ? ஞானத்தீயை மூட்டுவது. எல்லா போஸ்டிங்குமே மோரார்லெஸ் எல்லா போஸ்டிங்குமே மெய்ப்பொருளை காண்பதற்கு தான் உதவியாக இருக்கும். பாருங்கள், அது திருக்குறளாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், வேதாந்தங்களாக இருக்கட்டும், சுபாஷிதமாக இருக்கட்டும், பஜகோவிந்தமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் பாருங்கள். என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்கலனாக்க ப்ளீஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மெய்ப்பொருள் அறிதலை பற்றி தான் இருக்கும். நம்ம மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் 4 குறிக்கோள்கள் இருக்கிறது. என்னது? பொருள் நாடுதல், பொருள் நாடி அடைந்த பொருளை அனுபவித்தல், தர்ம காரியங்களை பண்ணுதல், புண்ணியம் தேடுதல், முக்தி அடைதல், பேரடைதல், வீடு அடைதல். ஸோ இதில் நம்ம எல்லாத்தையோடையும் மேன்மையான குறிக்கோள் வீடு பெறுதல், எப்பொழுதும் ஆனந்தமாக இருத்தல், தன்னை உணர்தல், மெய் அறிவை அடைதல். அதுதான் மெயின். என்னோடய போஸ்டிங் எல்லாமே இதை சுற்றி தான் வந்துட்டே இருக்கும். அதோட சென்ட்ரல் தீம் சொல்லுவாங்கள்ல, அதை தான் இருக்கும். திருமந்திரம் அப்படித்தான். திருமந்திரம் கடவுள் கொடுத்த கிஃப்ட் நம்மளுக்கு. இது ஒரு சமயத்தினருக்கோ ஒரு தேசத்தில் உடையவங்களுக்கோ உள்ள சொத்து இல்லை. இது உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் உள்ள சொத்து. இது சைவ திருமுறையில் 10ஆம் திருமுறையாக இருக்குது. அப்போது இந்த போஸ்டிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருமந்திரம் என்ன கவர் பண்ண போகிறோம்னா, திருமந்திரத்தில் பார்த்தோம்னாக்கா 3047 பாடல்கள் இருக்குது. எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறதில்ல கண்டிப்பாக. ஏன்னா அது எடுக்கணும்னா அது வருஷக்கணக்கில் போயிட்டுருக்கும். அதில் 230 அதிகாரங்கள் இருக்குது. அதில் ஒரு சில பாடல்களை எடுத்து அதோட அர்த்தத்தை பார்த்து நம்மளது நடைமுறைக்கும் மெய் அறிவை அடைவதற்கும் எவ்வாறு உபயோகமாக இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இது என்னன்னாக்க பாயிரம்னா இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு அப்புறம் ஒரு 9 உட்பிரிவுகளை கொண்டது. திருமந்திரம் பாயிரம் 9 உட்பிரிவுனா மொத்தம் 10 உட்பிரிவு இருக்குது. இந்த ஒவ்வொரு உட்பிரிவுக்கும் தந்திரம்னு பேர் கொடுத்துருக்கோம். ஸோ பாயிரம் ப்ளஸ் 9 தந்திரம் உடைக்குது. அப்போது முதல் தந்திரம் முதல்ல பாயிரத்தில் 9 அதிகாரம் இருக்குது. ஓகே, அதில் 112 பாடல்கள் இருக்குது. முதல் தந்திரத்தில் 24 அதிகாரம் இருக்குது, 224 பாடல்கள் இருக்குது. அப்படியே முறையே பார்த்துட்டு வந்தோம்னா 2வது 3வது 4வது 5வது 7வது 8வது 9வது தந்திரம் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக 230 அதிகாரங்களும் 3047 பாடல்களும் இருக்குது. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாழ்வில் மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம். எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காரு. மந்திரங்களை பற்றி, யோகங்களை பற்றி, சரியை, கிரியை, யோகம், ஞானம், மன வாழ்க்கை, இல்வாழ்க்கை எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கு. திருக்குறள் மாதிரி தான் இது. எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கார். அவருடைய சொந்த அனுபவத்தின் மூலமாக இப்போ எழுதியிருக்கார். இதோட காலம்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்போ உள்ளதுன்னா கஷ்டம், சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவரே ஒரு திருமந்திரத்தில் சொல்லியிருக்கார், இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி அப்படிங்கிற ஒரு பாடு இருக்குது. அப்போ அதில் என்ன சொல்கிறாருன்னா, அவரது பாடலில் உலகோட முதல் மனிதராக அவராக இருக்கார் அப்படிங்கிறார். அவர் முதல் சித்தராகவும் அவர் தான் இருக்காருங்கிறாரு. அப்புறம் தமிழுக்கு ஆசனாவும் அவர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுனால இதோட காலத்தை வரையறுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்னோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னாக்க எல்லாரும் மெய்ப்பொருளை அறியணும். என்னோட ஃபோக்கஸ் அதில் தான் இருக்க போகிறது. மற்றது இம்பார்ட்டன்ட் தான்.
ஆனால் எல்லாமே சொன்ன மாதிரி ராம் இக்னைட்ஸ் என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அதோட குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெய் உணர்வு அடைதல், ஆத்ம ஞானம் அடைதல், தன்னை அறிதல். அப்போ அதில் தன்னை அறிதல்லையும் ஒரு இதில் அழகாக ஒரு பாடல் இருக்குது. தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கடிகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அப்படின்னு இதுலேயே ஒரு பாடல் இருக்குது. இதை அர்த்தம் நான் அதை கவர் பண்ணும்போது அந்த செக்ஷன் வரும்போது கவர் பண்ணுறேன். இதுதான் இந்த போஸ்டிங் நம்ம திருமந்திரத்தில் என்னோடய ஆப்ஜெக்டிவ் குறிக்கோள் தன்னை அறிதல் பற்றி தான் இருக்குது. அப்போது முதல் பாடலுக்கு போகலாம். முதல் பாடல் பாயிரங்கிறது முதல் உட்பிரிவில் இருக்குது. அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு செக்ஷன் கடவுள் வாழ்த்துங்கிறதுல இருக்குது. பதிபல வாயது பண்டி உலகம் விதிபல செய்தொன்று மெய்மை உணரார், துதிபல தோத்திரம் சொல்ல வல்லாரும் மதியிலர் நெஞ்சினுள் வாடுகின்றாரே. பதிபல வாயது பண்டு இவ்வுலகம் விதிபல செய்தொன்று மெய்மை உணரார், துதிபல தோத்திரஞ் சொல்ல வல்லாரும் மதியிலர் நெஞ்சினுள் வாடுகின்றாரே. என்ன அர்த்தம்? பதி பலவாய் அது பண்டு இவ்வுலகம். ஒவ்வொரு லைனாக பார்த்துட்டு அதுக்கு அர்த்தத்தை பார்க்கலாம். முதல் லைன் பதி பலவாய் அது பண்டு இவ்வுலகம். பதினா இறைவன். ஓகே, பண்டுனா முதல்ல இருந்தே, பண்டை காலத்திலிருந்தே, ஆதியிலிருந்தே. ஸோ இந்த முதல் வரைக்கும் என்ன அர்த்தம்னாக்க, ஆதியிலிருந்தே இவ்வுலகம் இறைவனுக்கு பல பெயர்களை சூட்டி வணங்கி வருகிறது. ஒவ்வொரு ரிலீஜனும் ஒவ்வொரு பேர் கடவுளுக்கு. நம்ம இதிலே பார்த்தீங்களா முருகன், சிவன், கிருஷ்ணர், ராமர் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் ஒரு பேரை சூட்டி வந்திருக்கு. விதிபல செய்துன்னா என்ன? அத்தெய்வங்களை, அந்த பேர் வச்சுருக்காங்கள டிஃப்ரெண்ட் தெய்வங்களை வணங்குவதற்கு விதிகளாக சடங்கு சாஸ்திரங்கள் என பலவும் வகுத்துள்ளார்கள். இப்போது ஒவ்வொரு ரிலீஜன்லேயும் நிறைய கடவுள் இருக்காங்க. அந்த கடவுளை வழங்குறதுக்கு டிஃப்ரெண்ட் விதிகள் சடங்குகள் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று மெய்மை உணரார். இந்த பல பேதங்களால் தான் வணங்கும் தெய்வமே பெரிது என்று தர்க்கமே வந்தது. இப்படி எத்தனை காலம் இருந்தாலும் மெய்ப்பொருள் ஒன்றே என்று உண்மை உணரார்கள். ஸோ எல்லாரும் நிறைய ரிலீஜன் இருக்குது, நிறைய கடவுள் இருக்காங்க. கடவுளுக்கு விதிகள் சடங்குகள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறான், அவங்க ரிலீஜன் உள்ள என்னோட கடவுள் தான் பெருசு, என்னோட தான் கருசு. ஆனால் அதில் மெய்ப்பொருள் என்னங்கிறது அவங்க உணரலை. துதிபல சோஸ்திரம் சொல்ல வல்லாரும். துதிபலராக மந்திரங்களை துதி செய்து உபாசனை செய்து கொண்டிருப்போரும் பலவிதமான தோத்திரங்களை பாடி சொல்ல வல்லார்கள்னா அதில் பண்ணக்கூடியவர்கள். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, தனி ரிலீஜனை வச்சுட்டு நிறைய பாட்டுகள்லாம் பாடி தோத்திரங்கள்லாம் பாடி அதை மெடிடேஷன் உபாசனை எல்லாம் செய்து அவங்களும் கூட மதியிலர் நெஞ்சினுள் வாடுகின்றாரே. மதியிலர் அறிவில்லாமல் இருக்காங்க, மெய்ப்பொருளை அறியாமல் இருக்காங்க. நெஞ்சினுள், அதனால அது மனசுக்குள்ளே வாடுறாங்க. ஸோ நிறைய கடவுள், நிறைய பேர், அதுக்கு நிறைய பாட்டு, நிறைய சடங்குகள்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிம்மதி, நிறைவு அடைந்தார்களா என்றால் அவர்கள் அடையவில்லை. ஏனென்றால் அவர்கள் மெய்ப்பொருளை தெரிந்து கொள்ளவில்லை, உண்மையான தனது சொரூபத்தை தெரிந்து கொள்ளவில்லை, தனது ஆத்ம ஞானத்தை அடையவில்லை. ஸோ இந்த குறளோடு இந்த பாடல்களே ரொம்ப இம்பார்ட்டண்ட். திருமந்திரத்தோடைய அந்த மெயின் ஃபோக்கஸ் ஏரியா என்னன்னா மெய்ப்பொருள் உணர்தல். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா மெயினாக தமிழ் சொல்லிட்டு கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன். ஏன்னா யாரையும் ஆங்கிலங்கள் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு வேணும்னா கூட இவர் என்ன சொல்கிறேன்னா, வேதங்கள் இருக்கு இல்லையா, 4 வேதங்கள்,
த வேதாஸ் ஸ்போக் ஆஃப் காட், கடவுளை பற்றி வேதங்கள் பேசின. ரிக்வேதம் வந்து ஒரே ஒரு கடவுள் தான் சொல்லியிருக்கு. ஆனால் இதை எப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்க நிறைய பேர், அதை வந்து பலன்னு ஒரு கடவுள் தான் ரிக்வேதம் சொல்லியிருக்கு, ஆனால் அதை பல கடவுள் என்று நிறைய பேர் கற்றுணர்ந்தவர் கூட அப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்போது உபனிஷத் என்ன பண்ணியிருக்கு, அவங்க வந்து ஒரே ஒரு பிரம்மன் தான் இருக்குது, அதுதான் அப்சல்யூட். ஆகமமும் அதே தான் சொல்லுகிறது, ஒரு கடவுள் தான் சொல்லுகிறது. ஓகே, அந்த கடவுளுக்கு சிவன்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த மெய்ப்பொருளை அடைந்தாலே ஒழிய நம்மளுக்கு முழு திருப்தி கிடைக்காது. ஸோ இந்த 4 லைன் இருக்கு இல்லையா, என்னெல்லாம் லைன்? பதிபலவாயது பண்டி உலகம், பதிபலவாய் அது பண்டு இவ்வுலகம்ங்கிறத வந்து இங்கிலீஷில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, many gods have been there in the world for long. பதிபல, கரெக்ட். விதிப்பல செய்தொன்று மெய்மை உணரார். இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் மெனி பட் நோ கிராஸ்பிங் ஆஃப் ட்ரூத். நிறைய விதிகள் இருக்குது, ஆனால் மெய்ப்பொருளை அறியவில்லை. 3வது என்ன? துதிப்பல தோத்திரன் சொல்ல வல்லாரும். Unlightened are they who seek to sing. Unlightened people, மெய்ப்பொருளை யாராவது வந்து நிறைய பாட்டுகள்லாம் பாடுறாங்க. மதியிலர் நெஞ்சினுள் வாடுகின்றாரே. மதியிலர் நெஞ்சு, they sing joy of praise, they grieve at heart. பாடெல்லாம் பாடுறாங்க, ஆனால் மனசுக்குள்ளே வருந்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மெய்ப்பொருள் காணவில்லை. 2வது பாடல், இதுவும் பாயிரத்தோட உட்பிரிவில் தான் இருக்குது. இதுக்கு பேர் வேத சிறப்பு. வேதத்தை விட்ட அறம் இல்லை, வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உளதற்க வாதத்தை விட்டு மதிங்கர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. திரும்ப ஒருத்தர் சொல்கிறேன், வேதத்தை விட்ட அறம் இல்லை, அறம் இல்லை, வேதத்தை ஓதத்தகும் அறம் எல்லாம் உளதற்க வாதத்தை விட்டு மதிங்கர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. இப்போ வந்து இங்கே என்ன சொல்கிறாருனாக்க, வேதத்தை விட்ட அறம் இல்லை, வேதத்தில் சொல்லப்படாத தர்மம் எதுவும் இல்லை. ஸோ வேதம் இம்பார்ட்டண்ட். ஸோ திருமூலர் வந்து க்ளீனாக சொல்கிறார், வேதங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் ஹிந்துக்களுக்கு ஒரு முக்கியமான நூல். வேதங்களை தெரிஞ்சுட்டா அதில் சொல்லப்படாத தர்மங்கள் ஒன்றுமே இல்லை. வேதத்தின் ஓதத்தகும் அறமெல்லாம் உளதற்க, எல்லா அறவழிகளும் வேதத்தில் தான் இருக்கின்றது. எதெல்லாம் நல்ல காரியமோ நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களோ அதெல்லாம் வேதத்தில் தான் இருக்குது. வேதத்தில் உலக வாழ்வில் பின்பற்றக்கூடிய அனைத்து அறிநெறிகளும் முறைப்படி அமைந்துள்ளன. நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாம் வேதத்தில் இருக்குது. ஆதலால் வேதத்தை படித்து ஓதி உயர்வடைவங்கள். வேதத்தை கற்றுங்க. வேதத்தில் என்ன சொல்கிறது? மெய்யுணர்வு தான், மெய்ஞானம் தான் கிடைக்கிறது. அதனால் வேதத்தை படித்து மெய்ஞானம் அடிங்க. ஸோ வேதத்தை படிக்கும்போது தானவே படித்தா புரியாது, அதுக்கு ஒரு குருமார்கள் வேணும். அப்போ படிச்சுட்டே இருக்கணும் தொடர்ந்து. அப்போ அதில் நிறைய சந்தேகங்கள் வரும், அதாவது குருமார்கள் மூலமாக தெளிவுபடுத்திட்டு அந்த ஞானத்திலே இருக்கணும். இதை வந்து சம்ஸ்கிருத மொழியில் வந்து ஸ்ரவணம்னா முதல்ல கற்றுக்கணும் ஒரு குருட்ட. மனனம்னா சந்தேகங்களெல்லாம் நீக்கணும். நிதித்தியாசனம்னா அந்த கத்துன்றதையே நினச்சிண்டு அதன்படியே நடக்கணும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதுதான் இது. ஓகே, வாதத்தை விட்டு மதிங்கர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. வீண் தர்க்கவாதங்களெல்லாம் விட்டுட்டு வேதம் சொல்லும் உண்மைகளை எல்லாம் கடைபிடித்து வேத வழியில் பின்பற்றி வாழ்ந்திருங்கள். வேண்டாத விதண்டாவாதங்கள் எல்லாம் பண்ணாமல் அது எப்படி இது எப்படின்னு தெரிஞ்சிக்காமல், ஆனால் குரு மூலமாக எல்லாத்தையும் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வேதம் சொன்ன வழியிலேயே வாழ வேண்டும். வேதத்தை கற்றிருந்த அறிஞர்கள் வளமான வாழ்வை பெற்று வேதத்தை ஓதியே மோட்சம் என்ற பேரின்பம் வீட்டை அடைந்தார்கள். அப்போ வேதத்தை படிச்சுண்டு அதை புரிஞ்சுண்டு அதோட சந்தேகங்களெல்லாம் நீக்கி அதன்படியே வாழ்ந்தால்
வீடு பேரு கிடைக்கும். அதுதான் அவர் சொல்கிறார். ஸோ ரிக், யஜுர், சாம, அதர்வ வேதா, அதுதான் நம்ம எல்லா இந்தியனோட ரிலீஜன் ஃபுல்லாகவே அதுதான் அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ உபனிஷத் வந்து உள்ள மகா வாக்கியங்கள்னால் நான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று, இந்த ஐக்கியப்படுத்துகிற மகா வாக்கியங்கள்லாம் உபனிஷத்தில் இருக்குது. அதுதான் வேதத்தினுடைய குறிக்கோள், அதுதான் வேதத்துடைய தாற்பயம். ஸோ திருமூலர் என்ன பண்ணுறாருன்னா, வேதந்தான் இந்துக்கு வந்து ஒரு ரூட் ஆஃப் இந்து ரிலீஜனுக்கே அதான் ரூட்டு. ஸோ வேதத்தை தவிர்த்தி வேற ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை. ஸோ வேதங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ வேதங்களை கற்றுக்கும்போது அதில் விதண்டா வேதம் வேண்டாம், அதில் சண்டை போட்டு பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஸோ மாஸ்டர் பண்ணினோம்னா அந்த வேதத்தை கற்றுண்டு அதை நன்றாக அறிந்து கொண்டோம் என்றால் நம்மளுக்கு வந்து பெர்மனன்ட் லிபரேஷன், ஹாப்பினஸ் கிடைக்கும். இது வந்து 3வது பாடல் பாயிரத்திலேயே தான் திருமூலரோட வரலாறு. இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி, இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தே, இருந்தேன் இமயவர் ஏத்தும் பதத்தே, இருந்தேன் என் நந்தி இணையடி கீழே. நான் சொன்னேன் ஏற்கனவே, இது திருமந்திரத்தோட காலங்கள் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவரே என்ன சொல்லியிருக்காரு, இருந்தே இக்காயத்தே எண்ணிலி கோடி. தியானத்தில் இருந்து இந்த உடம்பை அழியா வண்ணம் இவ்வுடம்போட எண்ணற்ற கோடி காலங்கள் இரவாமல் இருந்தேன். இதை லிட்ரலாக மீனிங் எடுத்துக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் தியானத்தில் வந்து இங்கே ஞானத்தை அடைஞ்சு நான் இந்த உடம்பல்ல, எனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, நான் எப்பொழுதும் இருப்பவன். எண்ணிலி கோடிங்கிறது நான் எப்போதும் இருப்பவனுங்கிறது தான் இதோட அர்த்தம். ஃபார் கவுண்ட்லெஸ் ஏஜஸ் ஐ ரிமைன் இன் திஸ் பாடி அப்படின்னு அர்த்தம். இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தே, இரவு பகல் இல்லாத இடத்தில் என் மனத்தை நிறுத்தி ஜோதியில் தியானம் செய்தபடி இருந்தேன். தன்னை உணர்ந்து இருந்தேன் அர்த்தம். இருந்தேன் இமையவர் ஏத்தும் பதத்தே, இமையவர்னா தேவர்கள்லாம், வானுலக தேவர்கள் எல்லாம் போற்றி, ஏத்தும்னா போற்றி வணங்கும் ஈசன் திருவடியை பற்றி இருந்தேன். ஸோ மை ரெஃப்யூஜ் வாஸ் த சேக்ரட் ஃபீட் ஆஃப் லார்ட் அடோர்டு பை காட்ஸ். மீன் ஆத்ம ஜானந்தான் அதிலேயே இருந்தேன் அப்படிங்கிறார் அவர். இருந்தேன் என் நந்தி இணையடி கீழே, என்னுடைய நந்தி தேவரின் காலடியில் என்னுடைய சொர்க்கத்தில் இருந்தேன். இப்போ நந்தி தேவருங்கிறது இங்கே வந்து குரு. ஸோ நான் சொன்னதுனால இந்த ஆத்ம ஜானம் இந்த வேதங்கள்லாம் படிக்கணும்னாக்க நம்மளுக்கு புரியாது, கரெக்டாக புரியாது. அதனால் ஒரு குருவின் கீழே இருக்கணும். ஸோ குருவோட அருளால் நான் இந்த ஆத்ம ஜானத்தை அடைந்து நான் வந்து பிறப்பற்றவன் இறப்பற்றவன் என்பதை புரிந்து கொண்டேன். அதுதான் திருமூலர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அகம் பிரம்மாஸ்மி, ஐ ஆம் த கான்ஷியஸ்னஸ், நான் தான் மெய் உணர்வு அப்படிங்கிறார். அப்புறம் அடுத்த பாடல் வந்து பாயிரத்தில் தான் திருமுறள் வரலாறு தான். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வொரு மந்திரந்தான் பற்றப்பற்ற தலைப்படுந்தானே. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், யான் பெற்ற இந்த இன்பம் வந்து எல்லா மக்களுக்கும் பெறணும் அப்படிங்கிறார் அவர். ஏன்னா ஆத்ம ஞானம் நான் அடைஞ்சு எனக்கு வந்து எப்போதுமே ஒரு நிம்மதி கிடைச்சது, அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். அதான் என்னோட குரலோடு இந்த திருமந்திரத்தோடு குறிக்கோள். வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின், அதற்கு தன்னைத்தானே அறிந்து தன்னில் வானாக நின்ற மறைப்பொருள் எது என்பதை சொல்லிவிட்டால் வேதம் சொன்ன மெய்ப்பொருள் உணர்ந்திடலாம். அதே தான் சொல்கிறோம், மெய்ப்பொருளாக உணரணும். அது நான் உணர்ந்தது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். மேன்மக்கள் யார் தெரியுமா? தனக்கு கிடைத்த பயன்களை, அறிவை 4 பேர்களோட பகிர்ந்து கொண்டு அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. புரியுதா? மூன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம், இது ஒரு புனிதமான மந்திரம். புனிதமான மந்திரம்னா என்னது? நான் தான் பரம்பொருள். அந்த மெய்ப்பொருளை உணர்றது வந்து பெரிய
அப்போ வந்து மனிதனாக பிறந்து இருக்கும்போது, இந்த உடம்போடு இருக்கும்போது இங்கே ஞானத்தை அடைய முடியும். வேற ஒருத்தருக்கும் இந்த ஞானம் கிடைக்காது, தேவர்கள் கூட கிடைக்காது, விலங்குகளுக்கெல்லாம் கிடைக்காது. இந்த மனித உடனாக பிறந்தவங்களுக்கு தான் இங்கே ஞானம் கிடைக்கும். தான் பற்ற தலைப்படும் தானே, அதை நன்றாக திரும்ப திரும்ப சிரவணம் பண்ணி, திரும்ப திரும்ப கேட்டு, திரும்ப திரும்ப டவுட்டுகளை நீக்கி, அதிலேயே நினைத்து, அதிலேயே இருந்தோம்னாக்க அந்த மெய்ப்பொருளை உணரலாம். அப்புறம் அடுத்த பாடல் பாயிரம் வந்து பாயிரத்தோட உட்பிரிவு தான் திருமந்திர தொகைச்சிறப்பு. மூலன் உரை செய்த மூவாயிரந்தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடன் ஞாலத்தலைவனை நன்னு வரன்றே. மூலன் உரைத்த 3000 தமிழ். ஸோ மூலனாகிய நான், தட் இஸ் திருமூலர் வந்து ஏற்றி செய்த இந்த 3047 தமிழ் மந்திர பாடல்களும் ஞாலம் அறியவே நந்தி அருளது, இந்த உலகம் அறிந்து கொண்டு பிறவி பயனை பெற வேண்டும் என்று நந்தியோட அருளினால காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடன். டெய்லி இதை வந்து மீன்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா சிரவணம், இந்த வேதங்களை டெய்லி படிக்கணும், குருமுகமாக அதை அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அதை வந்து சந்தேகம் இல்லாமல் படிச்சுட்டு அதன் வழி வாழ வேண்டும். ஞாலத்தலைவனை நன்னுவரன்றே, அறிவு தெளிவு பெற்று ஞானத்தால் ஞாலத்திற்கெல்லாம் தலைவனாகிய ஈசனை சேர்ந்து, அதாவது மெய்ப்பொருளை அறிந்து உண்மையை அறிந்துட்டு எப்போதும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு இதை சொல்கிறாங்க, இதை பாயிரத்தில் சொல்கிறாரு. ஸோ இதுவரை நம்ம வந்து இதில் வந்து ஒரு 5 பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் வந்து திருமந்திரத்தில் வந்து எனக்கு வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தோன்றதோ, மெயினாக மெய்ப்பொருள் உணர்தலை பற்றி அவருடைய அனுபவங்களை நம்ம இன்னும் பகிர்ந்து கொள்ளுவோம். இந்த பகிர்வுக்கு வந்து நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கும் நல்ல என்ன சொல்கிறது மோட்டிவேஷனுக்கும் நன்றி.